உலகத்தன் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட இரண்டாவது வீடியோ. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். அதாவது ஒரு ரோல லெஃப்ட் ரைட்ல இருந்தாங்கன்னா யார் முன்னாடி இருப்பாங்க பின்னாடி இருப்பாங்க அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்தோம். ஸோ ரீசனிங்ல அதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு சர்க்கிள், ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு டேபிளில் ஒரு 4 பேர் 5 பேர் 6 பேர் 8 பேர் அமர்ந்துருக்காங்க. ஏக்கு ஆப்போசிட்ல டி உட்காந்துருக்காங்க, டிக்கு லெஃப்ட்ல சி உட்காந்துருக்காங்க, சிக்கு ரைட்டில் தேர்ட் ரைட்டில் வந்து எஃப் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சில கண்டிஷன் கொடுத்து அதுலேருந்து சில கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் மஸ்ட்டு, 2 கொஸ்டின் மஸ்ட்டு. சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் ரோ காலம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. ஏன்னா சர்க்கிள் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 20 கொஸ்டின் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். 1 by 1 பார்க்குறேன். உங்களுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் போட்டு பார்த்து ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ரெடியா? சவுண்டு கேட்குதா? ஆமாம் கேட்குது. அப்பப்போ செக் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் டைப். இது டைப்னே கிடையாது. பொதுவாக அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே சர்க்கிளில் என்ன ஈஸி அப்படின்னா, ரோலை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது பொசிஷனை. இப்போ ராஜுவோட லெஃப்ட்டில் ராணி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ராஜுவோட ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாங்களா செகண்டில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டண்டாங்கிற மாதிரி இந்த வட்டத்தில் நீங்கள் பொசிஷனை எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வர்றத புரியுற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, முதல்ல எத்தனை பேர்? 5 நபர்கள் ஒரு வட்ட வடிவ டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. கண்டிப்பாக சொல்லிடுவாங்க 5 நபர்கள் ஒரு வட்ட வடிவ மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. அந்த மையத்தை நோக்கியா மையத்தை வெளிப்புறமானங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வட்டத்தை நான் வரைஞ்சிட்றேன். ஒரு வட்டம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னது? ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சர்க்கிளில் மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். 5 பேரை கரெக்டாக குறிக்கணும். எப்படி சார் அந்த 5 பேர் குறிக்கிறது அப்படின்னா, 1 2 3 4 மிச்சம் 1 5 இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஏவோட ஆப்போசிட்ல எதிரே சி உட்கார்ந்துருக்காங்கம்பாங்க. அதனால சும்மா 1 2 3 பக்கத்தில் குறிக்கக்கூடாது. ஆப்போசிட்ல குறிக்கணும். ஸோ 1 2 3 4 1க்கு பேர் இல்லை. ஸோ தனியாக வச்சுக்கலாம். 6 பேர் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். 8 பேர் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஆட் நம்பர்னா 1 மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுது தானே? எஸ். குறிச்சதுக்கப்புறம் அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரஞ்சனின் வலதுபுறத்தில் பிரமோத் அமர்ந்துள்ளார். நீங்க ரஞ்சன் அப்படின்னா பொசிஷன் எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க 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 எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஞ்சன் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கவா? தெரியுதா? இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரஞ்சன் இருக்காப்ல. ரஞ்சன் தெரியுதா? ரஞ்சன் இருக்காரு. ரஞ்சனின் வலதுபுறம். இப்போ ரஞ்சனோட வலதுபுறம்னா ரஞ்சன் எந்த சாப்பிட்றது இந்த சைடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேபிள் இங்கே இருக்கு. அப்போ ரஞ்சனின் வலதுபுறம்னா இந்த சைடு தான் வருவாங்க. யார் இருக்கா? ரஞ்சனின் வலதுபுறம் பிரமோத் அமர்ந்துள்ளார். இப்போ இந்த 2 பேரோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்? எங்க சர்க்கிள் இருக்கிறதுனால நான் இந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த கண்டிஷன் பார்க்கணுமா? அடுத்த கண்டிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரை வச்சு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு பாருங்க. நான் சொல்ற ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேரும் நான் பிரமோத்தும் ரஞ்சனும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிரஜோஸும் நவீனுக்கும் இடையில் ராஜு அமர்ந்திருக்கிறார். பிரமோத் ரஞ்சனை பத்தி பேசல. பிரஜோஸுக்கும் இடதுபுறம் ராஜுவும் இல்லை. பிரஜோஸுக்கு வலதுபுறம் ரஞ்சனும் இருக்கிறாங்க. யாருக்கு? பிரஜேஷ். அப்ப பிரஜேஷின் வலதுபுறம். அப்ப பிரஜேஷ் எங்க வருவாரு? இங்க தான் வருவாரு. பேரை பாருங்களேன். பிரஜேஷா? சரி, பிரஜேஷுக்கு வலதுபுறம். ஏன்னா பிரஜேஷ் இப்படி இருக்காருன்னா வலதுபுறம். அப்ப பிரஜேஷுக்கு வலதுபுறம் ரஞ்சன் இருக்காரு. இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறத வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த பிரஜேஷுக்கும் நவீனுக்கும் இடையில் யார் இருக்கா? ராஜு இருக்கிறாரு. இவர் தான் இந்த ராஜு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமே அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஸோ நவீனின் இடது பக்கம் அமர்ந்திருப்பார் யார்? நவீன் யார்? இவர் தான். இவர் இப்படி உட்கார்ந்துருக்காரு. இடது பக்கம் பிரமோத். யாரு? பிரமோத் அமர்ந்துள்ளார். அப்ப இவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை விட சர்க்குலர் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எம் என் ஓ மற்றும் பி மொத்தம் 4 பேர் சீட்டு விளையாடுகிறார்கள். இது எல்லாமே சர்க்கிள் தான். என்ன விளையாடுறாங்க? சீட்டு விளையாடுறாங்க. மொத்தம் 4 பேர் தான்.
1 2 3 4. இப்போ நம்ம பார்க்குறதுனா சின்ன சின்ன கொஸ்டின் சரிங்களா. ஸோ 4 பேர் சீட்டு விளையாடுறாங்க. எண்ணின் வலதுபுறம் எம், எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணு நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், தெரியுதா? என்னோட எந்த புறம்? வலதுபுறம். வலதுபுறம்னா அந்த சைடு. வலதுபுறம் யார் இருக்கா? எம் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மற்றும் ஓவின் இடதுபுறம், ஓவோட இடதுபுறம். ஓ இங்க வருமா? இங்க தான் வரும். ஓ இங்க வராது, ஏன்னா ஓவோட இடதுபுறம் தான் எம் இருக்கிறாரே. அப்ப ஓ இந்த இடம் வச்சா தான் ஓவின் இடதுபுறம் பி வருவார்கள். முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். யாருக்கு லக்கு வருதோ தெரியல, எந்த ஸ்டேஜில் எந்த செஷனில் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? 4 பேர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பின் வருவனவற்றுள் யார் ஜோடிகள்னு கேட்குறாங்க. இப்போ ஜோடிகள் நீங்கள் பாருங்களேன், பியும் ஓவும் ஒரு ஜோடிங்கிறாங்க. பிஓ 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து எம்என், எம்என் 2 2 பக்கத்து பக்கத்து, சரி. அடுத்து எம்பி, எம்பி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு, அப்போ இவங்க ஜோடி இல்லை. என்என்பி, என்என்பி தான் ஆப்போசிட்ல இருக்கு, அப்போ இதுதான் ஒரு ஜோடி. எது வித்தியாசமா இருக்கோ அதான் ஜோடி. அப்போ இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன், இதுதான் எதிர் வீட்டுக்காரன். எதிர் வீட்டுக்காரனா பேரா அவங்க நினைச்சு ஜோடின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குமே. ஈஸியாக கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து ஒரு ரவுண்டு ஒன்று நான் போட்டுக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர்னு பார்க்குறேன். 6 பேர் கொண்ட குழு. 6 பேர்னா 1 2 3 4 5 6 போட்டாச்சு. அவங்க 6 பேர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பப்பிதாவுக்கு நரேந்தருக்கு நடியில் பரிக்குன்னு சொல்கிறாங்க. பரிக்கோட பொசிஷன் நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பரிக்கு இந்த இடமா இருந்தால் கண்டிப்பாக பப்பிதா நரேந்திரன் பொசிஷன். இங்கே பப்பிதா அல்லது நரேந்திரன், இங்கேயும் பப்பிதா அல்லது நரேந்திரன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆஷா இருக்கிறாங்க. ஆஷாவோட பொசிஷன் இதுவாக தான் இருக்கும், ஏன்னா ஆஷா பொசிஷன் இதாக இருந்தால் பக்கத்தில் இந்த லெஃப்ட் ரைட்டில் கேப் இருக்குது. இங்கே சித்ரா பங்கேஜ், இங்கே சித்ரா அல்லது பங்கேஜ், இங்கே சித்ரா அல்லது பங்கேஜ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, பப்பிதாவின் இடதுபுறம் சித்ரா. பப்பிதாவோட இடதுபுறம் பப்பிதா இங்கே வராது, ஏன்னா பப்பிதா இங்கே வந்தால் பரிக்கு இங்கே இருக்கிறாரு. ஸோ பப்பிதா இங்கே தான் வருவாங்க. ஸோ அப்போ இங்கே பப்பிதாவா இருக்கும் பட்சத்தில், பப்பிதா இங்கே இருக்கும் பட்சத்தில் அதோடைய இடதுபுறம், இடதுபுறம் சித்ரா. இதுதான் இடதுபுறம் சித்ரா. பரிக்கு இங்க இருந்தா நரேந்திரன் இங்க இருப்பாரு, சித்ரா இங்க இருந்தா பங்கேஜ் இங்க இருப்பாரு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, பபிதாவின் உடனடி வலதுபுறமா இருப்பவர் யார்? ஸோ பபிதாவுடைய வலதுபுறமா இருப்பவர் யார் அப்படின்னா பபிதாவோட வலதுபுறமா இருக்கிறது பரிக்கு. புரியுதா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் பாருங்க. அதே பேர் 6 பேர். 6 பேர்னா டக்குன்னு ஒரு கோடு போட்டாச்சு. கோடு வட்ட வடிவத்தை போட்டாச்சு. மொத்தம் 6 பேர். 1 2 3 4 5 6 போட்டாச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்து இது கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அரவிந்தின் இடப்பக்கம் சஞ்சய்க்கு வலதுபுறமும் அமர்ந்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அரவிந்தின் இடப்பக்கமும் சஞ்சய்க்கு வலது பக்கமும் அமர்ந்திருக்கும் ஹேமந்த். அப்ப ஹேமந்த்ங்கிற கேரக்டர் நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹேமந்த். ஓகேங்களா? இந்த ஹேமந்த் அரவிந்தின் இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறார். அப்ப அரவிந்த் கேரக்டர் இங்க இருக்கு. இங்க அரவிந்த் இருந்தாதான் அரவிந்தின் இடப்பக்கமும் முடிஞ்சு போச்சு. அதான் அரவிந்தின் இடப்பக்கமும் சஞ்சய்க்கு வலது பக்கம். அப்ப சஞ்சய் இங்க இருக்கிறார். சஞ்சய்க்கு வலது பக்கமும் அமர்ந்திருக்கும் ஹேமந்தை அஜய் எதிர்கொள்கிறார். அவருக்கு ஆப்போசிட் அஜய். ஒரே இதுல எல்லாமே முடிஞ்சு பாருங்களேன். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா. திரும்பவும் சொல்றேன், ஹேமந்த் பையன் இருக்கான்ல, அவன் அரவிந்துக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறானா, இவன் யாரு சஞ்சய்க்கு ரைட் சைட்ல இருக்கிறானா, யாரை எதிர்கொள்றான்? அஜய் எதிர்கொள்றானா. மிச்சம் இருக்கிற ஒண்ணுதான் பேலன்ஸ் இருக்கு. சுமன் அவங்களே சொல்லியிருப்பாங்க, அரவிந்தின் வலப்பக்கம் சுமன் அமர்ந்திருக்கிறார். இப்ப கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா, மனோஜின் வலப்பக்கம் இருப்பவர் யார்? மனோஜின் வலப்பக்கம் மிச்சம் இருக்கிறது இங்கதான் மனோஜ். பேலன்ஸ் மனோஜ் வேணா பாத்துக்கோங்க. அரவிந்தின் வலப்பக்கம் சுமனா இருக்கும் பட்சத்தில் மனோஜ் அரவிந்தை எதிர்கொள்ற. கரெக்ட், மனோஜ் இங்க தான் வரும். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, மனோஜின் வலப்பக்கம். மனோஜ் இங்க இருந்தா பொசிஷன் பாத்தீங்க, மனோஜோட வலப்பக்கம். அப்ப மனோஜோட வலப்பக்கம் யார் இருக்கா? சஞ்சய் ராமசாமி. ஓகேங்களா? சஞ்சய். புரியுதா இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சு. கரெக்ட். இந்த கொஸ்டின் முக்கியம். ஓகே, PQRS அது மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எழுதிக்குவோம். PQRSTUVயா பா, எத்தனை பேர்? சரி பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6
7. சரிங்களா? ஃபர்ஸ்ட் V என்பவர் P க்கு இடப்புறம் இரண்டாவது நபராகவும் W க்கு வலப்புறம் இரண்டாவது நபராகவும் உள்ளார். V அப்படிங்கறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த V கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா P க்கு இடதுபுறம், P க்கு இடப்புறம்னா இடதுபுறம். அப்ப Pங்கிற கேரக்டர் இங்க இருந்தா மட்டும்தான் P க்கு இடதுபுறம் இரண்டாவது நபரா இருக்காரு. P க்கு இடதுபுறம் இரண்டாவது நபர் முடிஞ்சு போச்சு. சோ P க்கு இடதுபுறம் இரண்டாவது நபராகவும் W க்கு வலதுபுறம் இரண்டாவது நபராகும். W னா இங்க வச்சுக்கிறேன். W இங்க வச்சதான் W க்கு இரண்டாவது நபராக இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. அடுத்து T என்பவர் Q க்கு வலப்புறம் மூன்றாவது நபரா இருக்கார். இப்ப நான் T யை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா Q க்கு வலதுபுறம் மூன்றாவது நபரா இருக்கணும். இப்ப Q வை இங்க வைக்க முடியாது. ஏன்னா மூணாவது நபரா V இருக்கிறார். ஆனா Q வை நான் இங்க வச்சுக்கலாம். Q நான் இங்க வச்சா மூன்றாவது நபர் கேப்பா இருக்கு. ஓகே. Q இங்க வைக்க முடியாது. Q இங்க வச்சா மூன்றாவது நபர் கேப்பா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் Q நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வைங்க. இதோட Q இங்க இருக்கிறாரு. வலப்புறம் மூன்றாவது நபர் 1 2 3 யார் இருக்கிறா? யாரு? T வச்சாச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மூன்றாவது நபராக உள்ளார். அதே போல் அவர் அருகில் V அமரவில்லை. சோ V அமரவில்லை. சந்தோஷம். T க்கு பக்கத்துல. அடுத்து S என்பவர் R க்கு வலதுபுறம் மூன்றாவது நபரா இருக்கிறார். இப்ப ஆரோட மூன்றாவது நபராக ஒருத்தர் இருக்காரு. எதுக்கு? ஆறு இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கணுமா? இல்ல. மூன்றாவது நபர் வலதுபுறம். அப்ப ஆரை நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா மூன்றாவது நபர் 1 2 3 யார் இருக்கா? S இருக்கா? S இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா பின் வருவற்றுள் முதல் நபர் இரண்டாவது நபர் மற்றும் மூன்றாவது நபர்களுக்கு இடையில் அமர்ந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர் மிச்ச ரெண்டு நபருக்கு நடுவுல இருக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். ஆர் பி கியூ எடுத்துக்குவோம். ஆர் எங்க இருக்கு? ஆர் எங்க இருக்கு? பி எங்க இருக்கு? பி இருக்கு. கியூ இருக்கு. ஸோ ஆர் சென்டர்ல இருக்கணும், பி கியூ பக்கத்துல இருக்கணும். இருக்கா? இல்ல. தப்பு. அப்புறம் கியூ பி ஆர், கியூ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. இதுவும் சென்டர்ல, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் சென்டர்ல இருக்கணுமா? தப்பு. டபிள்யூ எங்க இருக்கு? டபிள்யூ இங்க இருக்கு. எஸ் இந்த இருக்கு, டி இங்க இருக்கு. இந்த கண்டிஷன் கரெக்ட். அப்ப டபிள்யூ சென்டர்ல இருக்கிறாரு. ஸோ மிச்சம் இருக்கிறவங்க தனித்தனியா இருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட கான்செப்ட் அவ்வளவுதான். இருக்கக்கூடிய கஷ்டமானதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கான சம் தான். இருக்கு கஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப ஒரு சர்க்கிள் போடுறோம். அந்த சர்க்கிள்ல லெஃப்ட் ரைட் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா சென்டர்ல இருந்தா நீங்க அந்த ரெண்டு பொசிஷனை ஏதோ ஒரு பொசிஷன் கன்ஃபார்ம் பண்ணாம நீங்களா அசம்ஷன் பண்ணக்கூடாது. பிரமத்தோட லெஃப்ட்ல ராஜு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ராஜுவை வச்சு வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கானா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் மற்றது போடணும். மற்றது எல்லாமே உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு தான். மற்றபடி இதே தான், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அந்த இவ்வளோ பெருசாக இருக்குன்னுலாம் பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போமா? வினை இதில் எல்லாமே விவின்னு ஆரம்பிக்கும், கொடுமையாக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் மொத்தம் வினை, வினோத், விகாஸ், வாசு, வைபக், வருண் அண்ட் விஷால் 7 பேர். 7 பேர் ஃபர்ஸ்ட் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். 2 4 6 1 7 நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கண்டிஷன் எடுக்கிறேன். அந்த கண்டிஷன் அசம்ஷன் வைக்கிறோம்ல, அது 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. 3 பேர் இப்ப பாருங்களேன், இந்த இடம் பாருங்களேன். விகாஸுக்கு வலதுபுறம் மூன்றாவதாக வாசு இருக்கிறார். இதுல மொத்தம் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்து இங்க பாருங்களேன், வினைக்கு இடதுபுறம் இரண்டாவது இடத்திலும், வினைக்கு இரண்டுபுறம் இரண்டாவது இடத்திலும், விஷாலுக்கு வலப்புறம் இரண்டாவதாகவும் யார் இருக்கா? வருண் இருக்காங்க. இப்ப நான் இந்த கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணா என்னால் அசம்ஷன் பண்ண முடியல. அதனால ரெண்டாவது கண்டிஷன்ல 3 பேரை நான் அசம்ஷன் வச்சுக்கிறேன். அப்போ 3 பேர் அசம்ஷன் யார் யாரை நான் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னா வினைக்கு இடதுபுறம். ஃபார் எக்ஸாம்பிள் வினையன் அந்த இடம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வினைக்கு என்னது? வினைக்கு எங்கடா இருக்கான்? வினைக்கு இடதுபுறம் செகண்ட் லெஃப்ட்னா 1 2 இந்த பொசிஷன்ல ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா அதாவது வினைக்கு இடதுபுறம் இரண்டாவது இடத்திலும் விஷாலுக்கு வலதுபுறம். அப்ப விஷால்னா இங்க வருவாரு. விஷாலுக்கு வலதுபுறம் இரண்டாவது இடத்திலும் இருப்பவர் யார்? வேற யாரும் கிடையாது, வருண். இது புரியுதா இல்லையா சார்? அப்ப இங்க 3 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். அந்த இடத்துல 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல சார். இப்போ இந்த 3 பேர் ஃபிக்ஸ் பண்றோம், கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சார். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப அடுத்த கண்டிஷன் வரேன். வைபவ் வினோத்தின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் இருக்கிறார் மற்றும் வருணின் அருகில் வைபவ் இல்லை. அப்ப இந்த 2 இடத்துலயும் வைபவ் இல்லை. வருணுக்கு பக்கத்துல வைபவ். அப்ப இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் வைபவ் இருக்கான். சந்தோஷம். ஆனா வினோத்தின் வலதுபுறத்தின் 3ஆம் தேர்ட் ரைட். அப்ப நான் என்ன பண்ணேன்னா வினோத் எங்க குறிக்கலாம்? இங்க குறிக்கலாமா? இங்கதான் குறிக்க முடியும். ஏன்னா இங்கதான் வருண் ஃபிக்ஸ் ஆயிட்டான். இங்க நான் வினோத்தை குறிச்சாதான் யாரு? வினோத்தை இங்க நான் குறிச்சாதான் 1 2 3 தேர்ட் ரைட்ல யாரு? வைபவ்.
குறிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிற ஒரே கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, விகாஸ் வலதுபுறம் மூன்றாவதாக வாசு இருக்கிறாரு. அப்ப விகாஸுடன் தேர்ட் ரைட், அப்ப விகாஸ் இங்க வருவாரு. 1 2 3 அந்த இடத்துல யாரு, வாசு வருவாங்க. புரியுதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி அசம்ஷன் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆன்சர் வரும். என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. வருணோட பக்கத்துல யார் இல்ல, வைபவ் இல்ல, அதை வச்சு நமக்கு பக்காவா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, வலதுபுறம் வினோத்தின் செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்க, வினோத் எங்க இருக்காப்ல, வினோத் வினோத் வினோத், இந்த வினோத்ல செகண்ட் ரைட்ல, செகண்ட் ரைட்னா 1 2 இவர் தான் நம்ம ஆளு விகாஸ். விகாஸ் தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? அப்படிதான் முடிஞ்சு. அப்ப ஒரு ப்ராப்ளத்தை நீங்க போட்டு பார்க்க தான் இதெல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கான சம், இதெல்லாம் உங்களுக்கான சம். ஒரு சில கொஸ்டின்ல நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தா ஒரு கொஸ்டின் கேட்டு அதுல 2 கொஸ்டின் கூட கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க போட்டு பார்க்க வேண்டிய சம். ஸோ நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தா ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கூட கேட்கலாம். நம்ம செஷன் முன்னாடி எல்லாம் அப்படிதான் கேட்டாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு இதுக்கு ஒரு கேள்விதான் அப்படிதான் கேட்கறாங்க. சரிங்களா? பட் ஆனா நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் தான் ஆன்சர் வரும். நீங்க வந்து 2 கொஸ்டினை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு நல்லா புரியுது அப்படின்னு விடக்கூடாது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால தயவு செஞ்சு நான் இந்த இருக்கக்கூடிய அந்த 20 கொஸ்டின் போட்டு பாருங்க. 20 கொஸ்டின் இல்லாம நெட்டில் நிறைய கொஸ்டின் இருக்கு, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பாருங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனுப்பியிருக்கேன், அதுலயும் பாருங்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகளை. ஏன்னா ஒரு லாஜிக்கா ஒரு 10 கொஸ்டின் மட்டும் போட்டுட்டீங்கன்னா இப்படி வந்தா இப்படித்தான் அப்படின்னு நீங்களாவே பிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அதனால பிராக்டிஸ் தான் உங்களை உருவாக்கும், மறந்துடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். இதன் அடிப்படையில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட் முடிஞ்சு. ரீசனிங்ல பக்காவா ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆப்டிடியூட் அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்று பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கிற உங்களுக்கு விடைபெறுவது உங்களை ஆரம்பிச்சு கார்த்திக். நன்றி, வணக்கம்.